வணக்கம். சர்விக் போல்ட்ரிலிருந்து நான் உங்க முரளி பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது அசில் கிராஸ பத்தி தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் வந்து மூக்கு வெட்டாம மேய்ச்சல் முறையில எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதே போல பண்ணை முறையில வளர்த்தா மூக்கு வெட்டி தான் வளர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பண்ணை முறையில வளர்க்குறவங்களுக்கு நம்ம கிளிப்பு போட்டு வளர்க்கலாம். கிளிப்பு போட்டு வளர்க்கறதுனால என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூக்கு வெட்டாம வளர்க்கும்போது 1 கிலோ 1.5 கிலோ வந்தாலும் சேவலோ இல்ல பெட்டக்கோழியோ ஒண்ணு கொத்திக்க ஆரம்பிக்கும். கொத்திக்க ஆரம்பிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷைனிங் கிடைக்காது. கோழியோட இழப்பீடு அதிகமா இருக்கும். அதே போல நமக்கு லாபமும் குறைஞ்சதா தான் இருக்கும். நம்ம கிளிப் போட்டு வளர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.5லிருந்து 4 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ற வரைக்கும் ஷைனிங் கொண்டு வரலாம். நமக்கு எடை கூடுதலா வரும்போது, நமக்கு லாபமும் கிடைக்கும். அதே போல இந்த ஆடி மாசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, சேவல் எனக்கு அதிகமா வேணும். நான் அப்ப வந்து வியாபாரம் எனக்கு மூவிங் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, சேவல் எண்ணிக்கை அதிகமா எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொத்திக்கிற தொந்தரவு இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க கிளிப்பு போட்டு வளர்க்கலாம். எதனால வந்து குத்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீவனம் வந்து அளவான முறையில போடும்போதோ, இல்ல குறைவான இடைவெளி இருக்கும்போதோ, இந்த தொந்தரவுகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த முறைய பயன்படுத்திக்கங்க. மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.